Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. In the video, 50 driving inputs, 50 driving tips oda part 2 version. Part 1 la பாதிக்கு பாதி நாங்கள் கவர் பண்ணி ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் 2ல வந்து விட்டு போன கொஞ்சம் டிரைவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டட் ஆல் A to Z இன்புட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹை பீம்ஸ் வந்து எப்போ அப்ரோப்ரியேட் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிட்டி ரோடுக்குள்ளலாம் வந்து தயவு செய்து ஹை பீம் வந்து போட்டுட்டு ஓட்டாதீங்க. கண் வந்து கூசும். ப்ளஸ் ஆப்போசிட்டில் வரவங்க உங்களை மாதிரியே புதுசானவங்களும் இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஃப்ரெண்ட்லியாக ரோடை ஷேர் பண்ணிக்கிறோன்னா கொஞ்சம் டிப்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஹை பீம் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிப் பண்ணி கையிலுங்க. ஓகே, லோ பீம் ஹை பீம்னு மாற்றி ஒரு 2 தடவை இல்லை ஒரு தடவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் கேட்குற மாதிரி, சார் எனக்கு வண்டி வரது தெரியல, தயவு செய்து லோ பீம் போடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஹை பீம் வந்து அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும். ரோடை ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டடி த ரோடு ஹெட். உங்கள் ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ரோடு, என்ன பிளவுகள் இருக்கா, ஸ்பீட் பிரேக்கர் வருதா, நம்ம வந்து ரோட் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தொலைநோக்கு பார்வை வச்ச மாதிரி உங்கள் ரோடை நீங்கள் படிச்சுக்கிட்டே போகணும். ப்ளஸ் ஹசார்ட்ஸ் இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங் பண்ணும்போது. லாங் ஜேர்னிலாம் போனீங்கன்னா தயவுசெய்து ரெகுலர் பிரேக் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ரெகுலர் பிரேக்ஸ்னால் எவ்ரி 2 hours once ஆர் 200 kilometers once. இந்த மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்தால் தான் உங்களால் வந்து லாங் ஜேர்னி வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான ஒரு வெஹிக்கிள் ஃப்ளோவோட நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடியும். தயவுசெய்து பிரேக் எடுத்து தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்பேர் டயரை வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்னி எப்படி வந்து ஸ்பேர் டயரில் நார்மலாக 4 டயரில் ஏர் இருக்கோ அதே மாதிரி ஸ்டெப்னிலையும் ஏர் இருக்கா அப்படின்ற மாதிரி லாங் ஜேர்னிக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப்னி எப்படி மாற்றணும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா தடவையும் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கே இல்லை ப்ளஸ் இந்த பங்க்சர் கடைக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து சின்ன ஒரு டிரைவர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெப்னி வந்து எல்லாராலையும் ஈஸியாக மாற்ற முடியும். நம்ம சேனல்லே ஸ்டெப்னி எப்படி மாற்றணும் அப்படின்ற வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எப்படி ஸ்டெப்னி மாற்றணும் அப்படின்றத. மறக்காமல் அதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய டிரைவிங் எப்போவுமே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாங் ஜர்னி போகிறீங்க இல்லை ஷார்ட் ஜர்னி ஏதோ ஒன்று போகிறீங்கனாலுமே இந்த ரூட்டில் தான் நான் போகிறேன், இந்த ரூட்டில் இதெல்லாம் வரும், இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி பிளானிங் வந்து மைண்டில் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாங் ஜர்னி போகிறீங்கன்னா எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸில் வந்து சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு இங்கே நிப்பாட்டணும், லஞ்சுக்கு இங்கே நிப்பாட்டுவோம், ஈவினிங் காஃபிக்கு இந்த இடத்துல நிப்பாட்டுவோம், ப்ளஸ் பிரேக்லாம் இந்த இடத்துல நான் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி போகணும். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி போனால் தான் உங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நோ யுவர் லிமிட்ஸ். உங்களுக்கு வந்து லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நான் வந்து ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து என்னால் கண்டினியூஸாக ஓட்ட முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு சில பேர் புதுசாக பழகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிகினர்ஸ் லக் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக இருக்கிறதுனால லக்கில் ஓட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவுசெய்து வந்து அது அஃபண்ட் ஆகிக்காதீங்க. நான் அப்படி சொல்கிறேன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஓட்ட முடியும்னா கண்டிப்பாக அது மட்டும் தான் ஓட்டணும். அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு பிரேக் எடுத்தாலும் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஈவினிங் பிளான் பண்ணி நைட்டில் போய் எங்கேயாவது தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கூட ஏஞ்சி போகிற மாதிரி போய்க்கோங்க. அதே மாதிரி லாங் ஜர்னி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முந்தின நாள் வந்து நல்ல ஒரு செம்ம தூக்கத்தை போட்டுக்கோங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கண் பார்வை நல்லா வேலை செய்யும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரு லாங் ஜர்னி போகும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் வந்து உங்கள் மைண்டை வந்து நல்லா திங்க் பண்ண வச்சுக்கோ. அந்த மைண்டை திங்க் பண்ணால் தான் ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியும். ஷேர் த டிரைவ். இது வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னோட எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரொம்ப பெரிய லாங் டிரைவ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்கிட்ட கேட்பாங்க, நானும் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஆனால் வந்து ஒரு டிஃபென்சிவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாற்றி போய்க்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாரையாவது வராங்க அப்படி ஓட்டுறாங்க, உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ லேடிஸோ யாரோ வராங்க, அவங்களுக்கும் ஓட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி வண்டி ஓட்டுங்க. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா தெம்பாக உங்கள் வண்டி சார்ஜ் இருக்கிற மாதிரி யார் ஓட்டுறாங்க அப்படின்ற அந்த டிரைவரும் வந்து தெம்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நல்லாவே வழிவகுத்து கொடுக்கும் ஷேர் த டிரைவ். உங்கள் லாங் ஜர்னி போகிறீங்க இல்லை ஷார்ட் ஜர்னி ஏதோ ஒரு ஜர்னிக்கு போகிறீங்கனாலே கார் ஓட்டும்போது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை ஜீன்ஸ் போட்டால் கஷ்டமாக இருக்குன்னா ஜீன்ஸ் லாங் ஜர்னியில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேண்ட்டு ப்ராப்பராக நீங்கள் ஷர்ட் போட்டு ஓட்டுறதுலாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் ரிலை சோல்லி ஆன் க்ரூஸ் கண்ட்ரோல். உங்கள் வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து க்ரூஸ் கண்ட்ரோலை மட்டுமே நம்பி வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 40-60 நான் சொல்லுவேன். ஒரு 40% க்ரூஸ் கண்ட்ரோல், 60% வந்து ஆஸ் அ டிரைவராக நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரில் கால் வச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து ஓட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
கம்மியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவராக இருக்கும்போது மத்தியான டைமில் லஞ்சுக்கு நிப்பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. இல்லை ஒரு 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 ஃபுல் மீல்ஸுன்றது ஓகே, ஃபுல் மீல்ஸ் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு சுடு தண்ணி அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் டைஜஷனுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தியானம் நல்லா சாப்பிட்டாலே வந்து செம்மையாக தூக்கம் வரும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ட்ரௌசியாக வந்து போகிறது போல். கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஓட்டிட்டு எங்கே டெஸ்டினேஷன் போகிறோமோ அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் ஏர் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் ஏசியில் உட்காந்து ஓட்டினாலும் எப்பயாச்சும் நம்ம பிரேக் எடுக்கிறோம்ல, அப்போ வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணுங்கள். லாங் ஜேர்னி போகும்போதும் சரி, எப்பயாச்சும் வண்டி ஓட்டும் போது ஃப்ரெஷ் ஏர் வந்து ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மைண்டு வந்து உங்களால் வந்து ஓப்பனாக வந்து வேலை செய்ய முடியும், ப்ராப்பராக ஓட்டவும் முடியும். ரூல்ஸ் ஆஃப் ரோட். நீங்கள் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது அந்தந்த ஊரில் வந்து கவ் ஏரியா, விலங்குகள் கிராஸ் பண்ண போகிற ஏரியா, பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஸ்பீட் லிமிட், ஸ்பீட் பிரேக்கர், இந்த மாதிரி சைன்ஸ்லாம் ரீட் பண்ணிகிட்டே போங்க. ஒரு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைன் போர்டு தாங்க நம்மளுடைய வார்னிங்கு. காலியாக இருக்குன்னு நினைப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, ஜங்ஷன் ஏரியாவில் ஸ்பீட் பிரேக்கர் வரும். எத்தனை பேர் ஹைவேஸில் ஸ்பீட் பிரேக்கர் விட்டுருப்பீங்க அப்படின்றது இதில் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்பயாச்சும் தெரியாமல் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் அதான் சைன்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. ரூல்ஸ் ஆஃப் த ரோடை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து எதாவது ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது எந்த ஹைவேயில் வந்து என்ட்ரு ஆகணும், எங்கே வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய தடவை வந்து நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ளே போயிருக்கணும், அந்த ஊருக்குள்ளே அந்த ரைட் ரோடு எடுத்துருக்கணும், ஹைவேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னும் போது ஹைவேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் கொஞ்சம் தாண்டி போயிட்டேன் அப்படின்ற மாதிரியும், என்ட்ரு ஆகும்போது ஹைவேஸ் இந்த ஹைவேஸ் தான் நான் பிடிச்சிருக்கணும் ஆனால் பிடிக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போதும் தவிச்சிருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக நேவிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 4 பேர்கிட்ட நிப்பாட்டி ஒரு ஆட்டோ அண்ணாக்கிட்டேயோ இல்லை அந்த லோக்கல் லைட் கிட்ட வந்து கேட்டு இதுதான் வழியா, இங்கே தான் இத்தனை கிலோமீட்டரில் வருமான்ற மாதிரி ஷுவராக ரோடை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்பராக அந்த ரூட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டே இன் த ரைட் லேன். நம்ம வந்து பிகினராக நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் லேனில் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லேன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ, சென்டரில் மீடியம் ஸ்லோ, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஓவர்டேக்கிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் லெஃப்ட் லேன் வந்து பைக்ஸ் யூஸ் பண்ணணும் ஹைவேஸில் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்குது ரூல்ஸை. நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் லேனில் போகும்போது உங்கள் முன்னாடி எதாவது வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கிராஜுவலாக லேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவர்டேக் முடிச்சு மறுபடியும் சென்ட்ரல் லேனில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிக் அ ஸ்லோ டைம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கும்போது சண்டே போல் ஈவினிங்கில் ஒரு லாங் வீக்கெண்ட் முடியும் போது சண்டே ஈவினிங் வீக்கெண்டில் வந்து எப்பயாச்சும் நீங்கள் அந்த மேல்மருவத்தூர்லேருந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை தாம்பரம் வரைக்கும் நீங்கள் வரதுக்கு என்ட்ரு ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டலூர் இந்த ஏரியாலாம் க்ராஸ் பண்ணுறீங்கன்னா, வண்டலூர் பெருங்குளத்தூர்லாம் க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் தான், அதுக்கெலாம் மாட்டிக்காதீங்க. ஸோ பிக் அ ஸ்லோ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி லாங் ஜேர்னி இந்த மாதிரி போயிட்டு வரீங்கன்னா, இல்லை லாங் ட்ரிப் போயிட்டு வரும்போது எப்போ வந்து ரோடு காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மதியான டைமே நம்ம ரிட்டர்ன் ஆகிடுவோம். உள்ள ஒரு நைட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் லேட்டான பிறகு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி இருக்காதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா தலைவலி இல்லாமல் நீங்கள் ஓட்டினாலே உங்களால் வந்து சூப்பராக ஓட்ட முடியும். பே அட்டென்ஷன் டு சரௌண்டிங்ஸ். எப்பவுமே வந்து நம்ம காரை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சரௌண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க. தூரத்தில் வந்து எனக்கே நடந்திருக்கு, ஹைவேஸ்லேயும் வந்து பூனை கிராஸ் ஆகிருக்கு, நாய் கிராஸ் ஆகிருக்கு, நாய் குட்டிலாம் கிராஸ் ஆகிருக்கும். சரௌண்டிங்ஸ் இப்போ வந்து நம்ம தொலைநோக்கு பார்வையில் பார்த்துட்டு இருந்தாலும் வந்து அந்த லேன் நடுவில் இது இருக்கும்ல மீடியன், அதுக்குள்ளேருந்து யாராவது உள்ளே குதிச்சு ஏதாவது விலங்கு வருமா அப்படின்றது கேட்டிங்கன்னா வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சரௌண்டிங்ஸை வந்து எப்போயுமே செக் பண்ணிக்கணும். கார் நம்ம இங்கிருந்து அடுத்த 100 மீட்டர் நம்ம போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்லைப்பா, லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி சரௌண்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ண மாதிரியே போகணும். க்ரோனிக் கண்டிஷன்ஸ். க்ரோனிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயபெட்டிக்கு ப்ளஸ் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டிரைவிங் லாங்லாம் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா டயபெட்டிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் ஹெல்த் கண்டிஷனோட டிரைவிங் ஒத்து போதா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னென்ன கிரேசி விஷயம்லாம் நான் மென்ஷன் பண்ணணும், அதில் ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு டைம் எப்போயாச்சும் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஓகே, நான் வந்து எழுதி கொடுத்துட்றேன். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தில் யாருக்காச்சும் எப்பயாச்சும் ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், எனக்கும் நடக்கக்கூடாது, உலகத்தில் யாருக்குமே அது நடக்கக்கூடாதுன்னும் போது நான் ரிசர்ச் பண்ணுறதுல எல்லா விஷயத்தையும் தான் என்னால் வந்து பெக்குலர் ரீசனாக இருந்தாலும் அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ குரோனிக் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் ஓகேவா அப்படின்றத கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக் யுவர் ஃபிசிக்கல் கண்டிஷன். லாங்லாம் போகும்போது உங்களுக்குலாம் வந்து முதுகு வலிக்குது அப்படின்னும் போது, இல்லை ஒரு ஹேண்டு பெயின் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணிவிடுங்க. யாராவது கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிரைவ் கொடுத்துருங்க. இல்லை பிரேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் டைம் எடுத்துகிட்டு பிறகு போங்க. உடம்பு வலி இருந்துச்சுன்னா அதோட ஓட்டாதீங்க, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் வந்து வராது. ப்ளஸ் யாராவது உங்களை கடுப்பு ஏற்றுறாங்க, யாராவது வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மைண்டு வந்து ப்ராப்பராக இருக்காது. ஒரு ரோட் ரேஜ் வந்து நமக்குள்ளேருந்து வெளியே வந்து நீங்கள் வந்து தப்பாக ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உடம்பு வலி இருந்துச்சுன்னா, முதுகு வலி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
கொஞ்சம் பிரேக் எடுத்துருங்க. இதான் லாஸ்ட்டு. அப்டேட் யுவர் டிரைவிங் ஸ்கில்ஸ். உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து எப்போவுமே வந்து டைம் பேசிக்ஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. BS4லேருந்து BS6 எதனால் வந்துச்சு, எப்படி வந்து நம்ம SUV இருந்தாலும் செடானுக்கும் எதெல்லாம் டிரைவிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஒரு புதுசாக ஒரு வண்டியில் உட்காந்தோன்னா கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முழுக்க பார்த்துட்டே இருங்க. புதுசாக வர ரூல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே எந்தமே வந்து ஓட்டக்கூடாது. பஸ் டிரைவர்ஸும் சரி, ட்ரக் டிரைவர்ஸும் சரி, ப்ளஸ் கார் டிரைவர்ஸும் வந்து ஓட்டலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வியூஸ், இதாங்க இந்த வீடியோவோட முழு இன்புட்ஸ். உங்களுக்கு 50 டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 50 டிப்ஸ்லாம் வந்து கேட்கும்போது என்னுடைய அவுட்கம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தடவை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் டியூன் ஆச்சுன்னா, நாளை பின்ன எப்பயாச்சும் இந்த சுச்சுவேஷனில் எப்பயோ ஒரு தடவை வீடியோ சுரேஷ் பார்த்துருக்குமே, கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி வீடியோ பார்த்துருக்குமே, நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும். ப்ளஸ் எங்கள் அகாடமியோடைய எவ்வளோ அளவுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணி எவ்வளோ அளவுக்கு கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் உங்களுக்கு டிரைவிங் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி A to Z இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் doorstep. Thank you so much for watching this video.